பைப் கிளீனர் எடுத்திருக்கேன். இதை வச்சு சூப்பரான கிராஃப்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த பைப் கிளீனரை இந்த மாதிரி லேசாக வளைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நான் வந்து சுற்றி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறமா ஒரு உடன் எடுத்திருக்கேன். இந்த உடன் பேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது நிறைய சைஸஸில் வந்து வருது. இது ஒரு 3 to 4 இன்ச்சஸ் உடனாக இருக்கும். ஸோ இன்னொரு லேயரும் நம்ம வந்து சுற்றிக்கணும். ஸோ அதே வந்து ப்ளூ கலரே எடுத்து இந்த மாதிரி சுற்றி கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி பேக் சைடும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரியே சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து 2 கம்மே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். க்ளூ கன்னு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கார்னர் லேயரில் கான்ட்ராஸ்ட் கலர் நான் வந்து கொடுக்குறேன். டார்க் ப்ளூ வந்து கொடுக்குறேன். நீங்கள் எனி கலர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சென்டரில் ஒரு லெட்டர் மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். எனி லெட்டர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச லெட்டர் வந்து நான் வந்து ஐ தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச லெட்டர் வந்து கட் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஹோல் போட்டு இதில் அப்படியே வந்து கீ செயின் ஹோல்டரை மாட்டி அப்படியே நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டபுள் லெட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.